இன்னும் நிறைய பேர் லைன்ல 1 by 1 வந்துட்டு இருக்காங்க அரசியலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து அரசியல்ல குதிச்சு இருக்கிறதையெல்லாம் நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வீட்டுல ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லி தொடங்கினாங்க பாருங்க. அப்பா, எங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இது ஏன் நாங்க புரட்டி இருப்போம், திருப்பி இருப்போம், வானத்தை அளந்திருப்போம் இல்லையா, கொடுத்து பார்த்தாதான் அது என்ன அப்படின்றது புரியும். கூடிய ஆளும் அரசை விமர்சனம் பண்ணா உடனடியா குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. அப்ப பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில அந்த மாதிரி நடக்கலையா? தெரியலையே எனக்கு. இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததாக இதுவரைக்கும் தெரியல. நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் பேராசிரியருமான திருமதி மஞ்சுளா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்திருக்கு மேம். தமிழ்நாட்டு மக்கள் இப்ப யாரு என்ன ஆசைன்னு கூட தெரியல. ஒரு பக்கம் நல்ல சினிமாவில ஃபோக்கஸ் பண்றாங்க, நல்லா அடி தட்டி ஃபைட் மாஸ் ஹீரோவா வராங்க, தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து எனக்கு போதும், நான் அரசியலுக்கு போறேன், நான் இந்த தமிழ்நாட்டை ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வராங்களே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ சமீபத்துல இன்னொருத்தர் வந்து நான் கட்சி கொடியை அறிவிச்சிருக்காரு, ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. அவர் பேசுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அனல் பறகுது. ஆஹா, அடுத்த ஆள் ரெடி ஆயிட்டாருப்பா, அடுத்த முதலமைச்சர் இவர் தான் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியலே இப்பதான் நடக்குதான். இதுக்கு முன்னாடி கலைஞர் முதல்வரா இருந்தாரா தெரியல, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களா தெரியல, காமராஜர் ஐயா இருந்தாங்களா தெரியல, அண்ணா இருந்தாரா தெரியல. இப்பதான் அவங்க அண்ணன் முதல்வரா வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ சட்டமன்றம்னு ஒண்ணு நடக்குது, தேர்தல்னு ஒண்ணு இருக்கு. அண்ணன்னா எந்த அண்ணன் சொல்றீங்க? இவர் முதல்வர் தான், இன்றைய முதல்வர். அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ சட்டமன்றம் அப்படின்றது இந்த கடற்கரை சாலையில ஒண்ணு இருக்கே அதுதான் போல இருக்கு, அங்க கொடியெல்லாம் கூட ஏத்துறாங்க போல இருக்கு, அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்னு உள்ள உட்காந்து பேசுவாங்க போல இருக்கு அப்படின்றது இப்பதான் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியா மேம்? அப்படின்னு ஒண்ணு ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு உருட்டுன்னு செம்ம உருட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நடுவுலதான் இந்த உருட்டு வந்திருக்கு. அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுருச்சு. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வாங்கன்ற நான் எனக்கு நீங்க சொல்லும் போது ஒரு காமெடி, வடிவேல் காமெடி தான். நானும் அப்படிதான் ஒரு ஜீப்ல ஏறி போவாரு. அந்த மாதிரி நானும் அரசியல்வாதி தான், நானும் எல்லாம் வந்துருவாங்க போட்டிருக்கேன். ஆமா. அப்ப தமிழ்நாட்டோட நிலைமை, அதாவது நீங்க அந்த கடற்கரை ஓரங்கள்ல முதல் நபர் ஒருத்தர் வருவாரு, ஒண்ணுமே இருக்காது, ஆளறம் இருக்காது. ஒரு 6 மணி வாக்கில கொஞ்சம் பேர் இளைஞர்கள் அப்படி வந்துட்டு போவாங்க. ஆளா வந்து ஒரு பானிபூரி கடைய போடுவாரு. அதுக்கு வந்துட்டு பிச்சுக்கும் அள்ளிக்கும், நான் வரேன் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே கடை தான். அத வந்து ஒருத்தன் பாத்துருவான். பார்த்த உடனே என்னடா பானிபூரி கடை நல்லா ஓடுது, நம்ம பானிபூரியோட சேர்த்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையும் ஒன்னா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. உடனே கொஞ்சம் பேர் பானிபூரி அங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் கூல்ட்ரிங்க்ஸ் இங்க குடிப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி வரும் பாருங்க. அதே மாதிரி இவரு கொஞ்ச நாள் தான், ஒரு 5 வருஷம் கூட ஆகல, ஒரு 3 வருஷம் கூட சொல்ல முடியாது, ஒரு கட்சி தாவேக்கான அதுக்குள்ள வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, யார் யார் தொண்டர்கள், யார் யார் இது அப்படி இப்படின்னு பாக்குறதுக்குள்ள முதல்வராய் உட்கார்ந்துட்டார். அந்த முதல்வருக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் வரேன் நீ வரேன்னு குதிக்கிறாங்க எல்லாரும். எல்லா கட்சிகளும் துடுதுப்புன்னு வந்து குதிக்கிறாங்க. திடீர்னு இரவோடு இரவாக அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு அற்புதம் நடக்குது தமிழ்நாட்டுல. கண்ணில்லாதவர்கள் பார்க்கிறார்களாம், கால் இல்லாதவர்கள் நடக்கிறார்களாம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம். ஏன்னா பாஜகவினுடைய ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜகவினுடைய ஆட்சி தாங்க தாவேக்காவினுடைய ஆட்சி அப்படின்றது எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. நாங்க அப்படி ஓப்பனா சொல்லல. சரி பாப்போம், சொல்லாமையா போயிடுவீங்க, பாப்போம். இப்போ இதுக்கு நடுவுலதான் என்னடா கட்சியை தொடங்கி ரொம்ப வருஷம் ஆகல, ஆனா இவ்வளவு பேர் வந்து இப்படி வந்து ஆட்சியை பிடிச்சி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வேற நீயா நானும் வேற இருக்கிறாங்க, நம்ம ஏன் வரக்கூடாது, நம்ம மட்டும் எதுல குறைச்சலாம், எங்களுக்கும் ஒரு ஆசை தானே, நமக்கு மட்டும் என்ன ரசிகர் பெருமக்கள் இல்லாமையா போயிட்டாங்க, நம்ம கூட தெருவுல வந்து நின்னோன்னா எல்லாரும் சுத்திக்க மாட்டாங்களா, எல்லாரும் வந்து குவிஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற ரீதியில இவர் வந்து. இதுக்கு முன்னாடி நீங்க இவரை பத்தி விட்டுட்டீங்க பாருங்க, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வீட்டுல ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லி தொடங்கினாங்க பாருங்க. அப்பா, அவங்களுக்கெல்லாம் எப்படி செல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ மக்களை பத்தியே யோசிக்காம ஆனா மக்களுக்கான இயக்கம்னு பாருங்க. அந்த மாதிரி இப்ப திடீர்னு நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ஒண்ணு தொடங்கி அதுக்கான கட்சி கொடியெல்லாம் அறிவிச்சு கூட்டத்தை எல்லாம் போட்டு எப்படி திரட்டி இப்ப அடுத்த
தேர்தல்ல அவர் முதல்வரா வருவாரா, இல்ல இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் வரிசையில நிக்கிறாங்க பாருங்க, நான் வந்து அடுத்து தொடங்குறேன், நான் அடுத்து தொடங்குறேன். எனக்கு 2 3 பேர் நேம் சொன்னாங்க மேம். ம். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அவருக்கெல்லாம் சரவணன் சார் ஆமா. அவரு அடுத்து லைன்ல இருக்காராம். அதுக்கப்புறம் நடிகர் விஷால் லைன்ல இருக்காராம். சரி, அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் லைன்ல 1 by 1 வந்துட்டு இருக்காங்க ஆமா. அரசியலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து அரசியல்ல குதிச்சு இருக்கிறதையெல்லாம் நீர்த்து போக வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணணும். ஆமா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வெறுமனே அதுவும் இந்த வார்த்தையை பேசலாமான்னு வேற எனக்கு தெரியல, ஏதோ கவர்ச்சின்றாங்களே, அத வச்சு இன்னைக்கு வந்து நம்ம முதலீடா வச்சு நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு முகக்கவர்ச்சி வச்சு மக்களை அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. வெறுமனே திரை கவர்ச்சி தான், வேற என்ன இருக்கு? உண்மையிலே இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு எதிர்ப்பு, அதாவது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதே அப்படின்னால ஒரு எதிர்ப்பு சொல்ல முடியல. மேகதாது அணை கட்டுவதை பத்தி என்ன அப்படின்றது இன்னும் தெரியல. நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போறீங்க அப்படின்றது இன்னும் தெரியல. இன்னும் இந்த மாதிரி பெண்களினுடைய பாதுகாப்பு பற்றிய பிரச்சனைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வரும் அதுவும் தெரியல. இந்த சூழல்ல வெறுமனே திரை கவர்ச்சியை வச்சுதான் அல்லது திரையில தோன்றிய பிம்பத்தை வச்சுதான் அதனாலேயே நேர்ல இப்படிதான் செய்வார் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா. அத மாதிரி நிறைய பேர் இன்னும் கிளம்பி வந்து இத நீர்த்து போக வைத்தால்தான் மக்களுக்கு இந்த திரை மீது இருக்கக்கூடிய அந்த பிம்பம் உடையும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிம்பம் இன்னும் மறுபடியும் உருவாகிட்டே இருக்கும். எங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இது ஏன் நாங்க புரட்டி இருப்போம், திருப்பி இருப்போம், வானத்தை அளந்திருப்போம்வாங்க இல்லையா. கொடுத்து பார்த்தாதான் அது என்ன அப்படின்றது புரியும். அதனால ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு திரைத்துறையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா, ஒருவேளை இந்த திரைத்துறையில இருந்து வந்தா இவங்க நல்லா இருப்பாங்களோ அப்படின்னு மக்களுக்கு தோணும் இல்லையா. இதுக்கு ஒரு கதையில ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம் குதிரை மேல. ஒருத்தர் வந்து பாவம் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு நல்ல வெயில் நேரம், இப்போ செருப்பு இல்லாம போயிட்டு இருந்தாராம். குதிரையில போயிட்டு இருந்தவரை கேட்டாராம், ஐயா நீங்க குதிரையில போறீங்க, எனக்கு கொஞ்சம் செருப்பு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போட்டு போயிடும். சரின்னு செருப்பு கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரத்துல கேட்டாராம், நீங்க குதிரையில தானே உட்காந்துட்டு வரீங்க, கொடையை பிடிச்சிருக்கீங்களே, அது எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க வேகமா போயிடுவீங்களே. சரின்னு கொடையும் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா எனக்கு நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க குதிரைய கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. உடனே கீழே இறங்கி குதிரைய ஓட்டுற சவுக்கு இருக்கு பாருங்க, அந்த சவுக்கு எடுத்து நல்லா விளாசுனாராம். அடி வாங்கினவ சிரிச்சுட்டே இருந்தானா. ஏன்டா சிரிக்கிற, இவ்வளவு அடி வாங்கிட்டு? இல்லையா, எனக்கு இப்பதான் ஒரு புத்தி வந்தது. என்ன அப்படின்னு கேட்டாராம். இல்ல செருப்பு கேட்டான் கொடுத்துட்டீங்க, கொடை கேட்டான் கொடுத்துட்டீங்க, ஒருவேளை குதிரை கேட்டா கொடுத்துருப்பீங்களோ இல்லையோ அப்படின்னு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல வேலை நான் கேட்டேன், கேட்ட உடனே நீங்க குடுக்கல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, இப்ப என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கட்சி, திரை சார்ந்து ஒரு கட்சி வந்தது, இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த கட்சி வந்தா நல்லா இருக்குமோன்னு நினைச்சு ஓட்டு போட்டு அதையும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெளிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி கட்சிகள் வந்து வருவது என்பது ஏற்கனவே வந்துட்டு பலமற்ற அல்லது கொள்கையற்ற அல்லது கோட்பாடற்ற ஒரு சண்டை செய்யணும், ஒரு போர் செய்யணும் அப்படின்ற எந்த விதமான தீயும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரி வரும் பொழுதுதான் அதனுடைய உண்மை முகம் இவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம சாதாரணமாகவே ஒரு மாநிலத்துக்குள்ள நிறைய அரசியல் கட்சிகள் என்பது ஜனநாயகத்துக்கான ரொம்ப அடிப்படைன்னு சொல்லுவோம். ஏன் ஜனநாயகத்துக்கான அடிப்படை? ஒரே கட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வர வழியில அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். 10 கட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கேட்பான், தபார் நீ ஒழுங்கா இல்லன்னு வச்சுக்கோங்க, ஆமா இங்க குத்துறத அங்க குத்திடுவேன், உனக்கு ஓட்டு போறது அவனுக்கு ஓட்டு போடு. ஆமா, அப்ப அவங்கள பாத்துட்டு, தபார் ஏற்கனவே அவங்கள மாத்திதான் உன்ன உட்கார வச்சிருக்கேன், நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா இங்க இருக்கதா அங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. இந்த கட்சிகளை நம்ம வரவேற்கிறோம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இந்த திரை கவர்ச்சி, அந்த திரை மோகம், திரை பிம்பம்னு இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் உடையணும்னா இந்த மாதிரி எல்லாம் கட்சிகள் புறப்பட்டு வந்தாதான் மக்கள் கிட்ட அதனுடைய பிம்பம் உடையும். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தனுஷோட இந்த அரசியல் திடீர் ஆசைக்கு காரணம் பின்னணியில இருக்கிறது வந்துட்டு திமுக தான் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இப்போ ரீசெண்டா அவருக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. அதாவது ராயன் படம் எடுத்தது யாரு? சன் பிக்சர்ஸ். ஸோ சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ராயன் படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் கொடுக்காம ஸ்பெசிபிக்கா தனுஷுக்கு மட்டும் அது இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு பின்னணியில வந்து திமுக தான் இருக்கு. அவர் அரசியல் வர்றதுக்கு காரணம்
திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க பல பேர். இது உண்மையா பொய்யா? ஆனா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. சப்பா, கரூர் சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம். ம். அடுத்தது இந்த தமிழ் வாழ்த்து மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் திமுக திமுக தான். தான் காரணம். அடுத்தது வீட்டுல ஏதாவது ரெய்டு வந்தாலும் திமுக தான் காரணம். எது நடந்தாலும் திமுக தான் காரணம். இப்போ கரூர் சம்பவத்துல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போய், அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க போய் அதை வந்து நீதிமன்றம் தடுத்தாலும் திமுக தான் காரணம். அப்போ நீங்க ஏன் தான் இருக்கீங்க? என்ன காரணத்துக்காக இருக்கீங்க? உங்களுக்கு எதுலயுமே செல்வாக்கு இல்ல, எதுலயுமே அதிகாரம் இல்ல, எதுலயுமே உங்களால செயல்பட முடியல, எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லாட்டி முதல்வர்ன்ற ஒரு பேரை போட்டுட்டு நீங்க ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? பேசாம அதையும் திமுக கிட்ட கொடுத்துட்டு இதுவும் திமுக தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? வெக்கமா இல்லையா? இது சரி, நீங்க கேக்குற கொஸ்டின் நாங்களே வரோம். அதே திமுக தான் எதுக்கு எடுத்தாலும் சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் எது பண்ணாலும் தாவேக்கா சரியில்லை, தாவேக்கானது ரீல்ஸ் மாடல் ஆட்சின்னு சொல்லி நீங்களும் குறை சொல்லி பதிலுக்கு பதில் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. பண்ணாம இருந்தா சரி, ஓகே சொல்லலாம். ஏன்னா நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. திமுக வந்துட்டு ஆண்டாண்டு கால கட்சி. அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து பேசலாம், ஒரு போராட்டத்துல கலந்துக்கலாம், நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதை விட்டு தாவேக்கா இது பண்ணு, தாவேக்கா சரியில்லை, இப்படி நீங்களும் அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்வதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. அதுல மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதையும் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணுமா? இல்ல ஆளும் கட்சி வந்து எதிர்கட்சியாக போகும் பொழுதுதான் இளைஞர்கள் வந்து எதிர்கட்சின்னா என்னன்னு புரிஞ்சுப்பாங்களா? எனக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சி என்பது ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி சுட்டி காட்டுவதன் வழியாக, ஏன் சுட்டி காட்டுறாங்க, ஏன் சும்மாவே வா அப்படின்னா அதன் வழியாக அவங்க திருத்திக்கணும், அவங்க திருந்தணும், அதுக்காக தான் அதை வந்து செய்யறது. அப்போ அதுக்கு கூட எதிர்கட்சி வாய திறக்க கூடாது அப்படின்னா அப்ப என்னதான் சொல்ல வரீங்க? திமுகவை இந்த மண்ல இருந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாளும் நடக்காதே. ஏன்னா இந்த மண்ணினுடைய உணர்வுகளோடு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் யோசிச்சு பாருங்க, திமுகவினுடைய ஆட்சி காலங்கள்ல எத்தனை முறை வந்து அது தூக்கி வீசப்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலைக்கு அப்புறமாக திமுக இருக்காங்க, பூத கண்ணாடியை வச்சு தேடுற மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா கூட இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அதனுடைய கொள்கைகளும் அதனுடைய தொண்டர் பலமும் அது முன்னெடுக்கக்கூடிய அரசியலும் இதுதான் காரணம். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து எதிர்கட்சியில இருந்துகிட்டு அதை கூட சொல்லக்கூடாது அப்படின்னா அப்ப என்னதான் சொல்லணும்? ஏற்கனவே ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு ஊடகத்துறையில இருந்து, ஒரு பத்திரிகை துறையில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசை விமர்சனம் பண்ணா உடனடியா குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. அப்போ பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாதா? இதுக்கு முன்ன இருந்த ஆட்சியில அந்த மாதிரி நடக்கலையா? தெரியலையே எனக்கு. இதுக்கு முன்ன ஆட்சியில் நடந்துச்சே, அவங்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசினா உடனே குண்டாஸ்ல போட்டு உள்ள வச்சிருந்தாங்களே. இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததாக இதுவரைக்கும் தெரியல. நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய பேரை உள்ள தூக்கி வச்சிருந்தாங்க, நம்ம கண்கூடா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இல்ல இந்த அளவுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒருவேளை அது வந்து என்ன சொல்றது, இந்த வன்முறையை தூண்டுவதான ஒரு பேச்சா அமைஞ்ச பொழுது அதற்கான ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு சாதாரண ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட அதை கூட எங்களுக்கு வந்து விமர்சனமே வரக்கூடாது. சொன்னா என்ன சொல்லணும்? ஜெல் ஜாங் ஜாக், ஜெல் ஜாங் ஜாக், அதைத்தான் அடிக்கணும் அப்படின்னா அப்புறம் எப்படி பத்திரிகை அப்படின்னு சொல்றதுல வந்து என்ன இருக்கு? கடந்த ஆட்சியில ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். முதல்வர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஐயா வந்துட்டு ஒரு வயசான பொதுமக்கள், வயசான ஒரு பாட்டி வந்துட்டு அந்த போஸ்டர்ல செருப்பை தூக்கி அடிச்சு அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அவங்கள வந்துட்டு தனிப்படையை வச்சு தேடினவங்க தானே அவங்களும். அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் வந்துட்டு சோசியல் மீடியால இவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறாரு, அவரையும் தனிப்படையை வச்சு தேடினவங்க தானே முன்னாள். இல்ல இல்ல, இந்த மாதிரியான ஒரு காணொலிக்குள்ள எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றத நீங்க சோதிச்சு பார்க்கணும். தனிப்படையை வச்சு தேடினாங்களா தேடலையா? இல்ல, இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றதே நம்ம பார்க்கணும். அவங்க தனிப்படையை வச்சு தேடினது யார, எதற்காக, எதன் அடிப்படையில, இவ்வளவு கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் போற போக்குல அப்படி தூக்கி போட்டு போறது அப்படின்றது இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தால வளர்ந்த கட்சி. டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விமர்சனம் கேட்டு அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அப்போ எதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றத அவருடைய ஒரு பார்வை. இன்னும் கேட்டா விமர்சனம் பண்றவங்களையெல்லாம் பக்கத்திலேயே அழைத்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு நிறைந்தவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபுல வந்ததுதான் திமுக. அதனால இப்போ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை வந்து நான் மறுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையோடு பேசப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் நான் வந்து வைக்கிறேன். அதனால இன்னைக்கு இப்படி ஒரு
கருத்து அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்கள அதுலயும் யாரு ம். நம்ம புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய திரு விஜயன் அவர் அவங்கள வந்துட்டு போய் தொட்டிருக்காங்க. அதாவது தொடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லல. என்ன காரணத்துக்காக? அவருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ எந்த விதமான தொடர்பும் இல்ல. ஒரு நெறியாளருக்கும் ஒரு சீஃப் கெஸ்ட் அதாவது சிறப்பு அழைப்பாளருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ பின்னி பெடல் எடுத்து அவங்கள வந்துட்டு இதுக்கு காவல்துறை நிலையத்துக்கு வரவழைச்சு அவரை வந்து ஒரு 5 மணி நேரம் உட்கார வச்சு மறுபடியும் அனுப்பி அலக்கழிச்சு இரவுல போய் நின்னு அவரை கழுத்தை பிடிக்கிற மாதிரி கேட்கறது. இது வந்து சரியான மனநிலையா? இது வந்து ஒரு அரசுக்கு வந்து சரியாக இருக்குமா? அப்படின்றதான் வந்து நம்ம கேள்வியா வைக்கிறோம். அதனால விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு யாருமே கிடையாது. தந்தை பெரியாரே என்ன சொல்றாருன்னா, விமர்சனம் பண்ணு, அறிவியலா பண்ணு, அறிவோட பண்ணு. அறிவு இல்லாம அறிவை கழட்டி வச்சுட்டு விமர்சனம் பண்ணாத. நான் சொல்றதுல எதெல்லாம் தப்போ அதை நீ எனக்கு சொல்லு. அதுல நான் வந்து சொல்றது சரியா இருக்கா இல்ல நீ சொல்றது சரியா இருக்கா அப்படின்றத பேசி தீர்த்துப்போம் அப்படின்றதா சொல்றாரு. அப்படி ஒரு அறிவு வயப்பட்ட சமுதாயம் தான் மாநிலம் தான் இந்த தமிழ்நாடு. அதனால அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒரு எதிர்கட்சி என்பது ஆளும் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டி திருத்தினாதான் மக்களுக்கு நன்மை நடக்கும். அந்த ஒரு வேலையைத்தான் எதிர்கட்சியினுடைய வேலையைத்தான் இன்னைக்கு திமுக செய்யுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இப்ப இன்னைக்கு நடந்த சம்பவம் செந்தில் பாலாஜி மேல் அவங்களை வந்துட்டு மறுபடியும் ரெய்டு போயிருக்காங்க. ஏன்னா அவர் என்னென்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டு தான் இருந்தா எல்லாமே தெரியும். சோ இப்போ மறுபடியும் அகைன் ஆனா அவர் என்ன பண்ண அதுக்கு முன்னாடி நான் வந்து முன்ஜாமீன் வாங்கி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் போயிட்டு ட்ரிபிளிகன்ல சைன் போடுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஊழல் இல்லாத ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க போனாலுமே வந்துட்டு லஞ்சோன்ற அந்த பேரே இல்லாம தான் இருக்கு. அது கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல தாவேக்கா ஆட்சி. உண்மைன்னா நான் வரவேற்கிறேன். அப்படி வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா வருஷமும் அதுவே தொடரட்டும். நமக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னும் பல இடங்கள்ல ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தை வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக மாத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளேயே தொக்கி நிக்குது. அப்போ மாற்றக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து ஏதாவது பரிமாறப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள நிக்குது. அடுத்ததாக வந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயும் எந்த விதமான பணமும் வாங்காமல் இவங்க வந்து அரசுக்கான வேலைகள் சிறப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கைதட்டி வரவேற்கிறோம். இப்பதான் பழக்கத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு. எங்க போனாலும் இப்ப வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதிகாரிகள் வந்துட்டு லஞ்சம் கொடுத்தா இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. ஒரு சிலர் வாங்கி பழக்கப்பட்டவங்க எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டீங்கன்ற மாதிரி ஒரு வைத்தறிச்சலையும் இருக்காங்க சில அதிகாரிகள். ஒரு சில அதிகாரிகள் வந்துட்டு ஓகே கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க வாங்கக்கூடாது அந்த மாதிரி டீசென்டாவும் இருக்காங்க. ஏன்னா இன்னொரு இப்ப அமைச்சர்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க ஒரு இடத்துல கூட நீங்க வந்துட்டு லஞ்சம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. நான் கூட சொல்லுவேன் தான் வாங்க கூடாது. உடனே எனக்கு சிஎம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் இருக்கேன் அப்படின்னு அவரு பகிரங்கமா அரேஞ்ச் பண்றாரு. அதாவது தனக்கு வேண்டிய நபர்களை அந்த அரசு பதவிகளுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றதே ஊழல் தான். அந்த ஊழலை ஏற்கனவே வந்து முதல்வர் செஞ்சு அதுக்கப்புறம் எல்லோருடைய எதிர்ப்பும் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த முக்கிய செயலாளர் பதவியில இருந்து அவரை எடுத்துட்டு மறுபடியும் வேற ஆள் வந்திருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அதனால இவங்க வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் சோதனை முயற்சி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஊழலற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வரவேற்கிறதுக்கு தயாரா தான் இருக்கும். நமக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படியான ஒரு ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இருக்காங்க அப்படின்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால ஊழலற்ற ஒரு இந்தியா, ஊழலற்ற ஒரு தமிழ்நாடு அப்படின்றது நம்முடைய ஒரு நெடிய நாள் கனவு. அதை சாத்தியப்படுத்துங்க. சாத்தியப்படுத்தினதுக்கு அப்புறம் பேசுங்க. அதுக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் பாப்போம். அதுக்குள்ள ஏன்னா சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுக்கடைகள்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாடிட்டு இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. அதை பாடுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இங்க மாதிரி இவ்வளவு இந்த சின்ன நிலைகள்லயே மைக்ரோ லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நுண்ணிய அளவுலயே இன்னும் ஒன்றும் மாறலையே அப்படின்னா பெரிய அளவுல என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு. ஒருவேளை உண்மையிலேயே மாறி இருந்தால் ஒரு புனிதருடைய ஆட்சி, ஒரு தூய்மையினுடைய ஆட்சி கிடைச்சா நிச்சயமாக வரவேற்க. தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு இப்போ தூய சக்தி தாவேக்கா அந்த ஆட்சியை நீங்க கேக்குறீங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ரொம்ப நன்றி மேடம், தொடர்ந்து பேசலாம்.